எங்கேயோ பிறந்த என் அன்பே என்னை தேடி வந்ததே போதும் இனி வாழும் அத்தனை நாளும் எனக்கும் எனக்குள்ளே உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே தங்கம் உருகுதே அங்கம் கரையுதே வெக்கம் உடையுதே முத்தம் தோடுருதே சொக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச நாளா உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே. வணக்கம், நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்லேருந்து வாரோம். உங்களுக்கு இன்றைக்கு பர்த்டேன்னு சொல்லி நிறைய கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ யாரா இருக்குமே? நோ ஐடியாவா? உங்களுக்காக பார்த்து பார்த்து நிறைய கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க சிம்பிளா நோ ஐடியான்னு சொல்றீங்க, பட் அவங்க அனுப்பினவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. ஸோ நீங்க யோசிச்சு சொல்லுங்க யாரா இருக்குமென்னு சொல்லி. ஒரு ஆள்ல தான் டவுட் இருக்கு. யார் அந்த ஆள்? உங்களுக்கு மிகவும் துளசியா? அவங்க யாரு? எங்களோட வேலை செஞ்சவாவா? இந்த கிஃப்ட் வந்து உங்களோட உறவினர்கள்ல இருந்தும் வந்திருக்கலாம், வெளிநாடுகள்ல இருந்தும் வந்திருக்கலாம். சரியா நீங்க யோசிச்சு கண்டுபிடிங்க. இப்படி செய்யறேன்டா அந்த ஒரு ஆள் தான். அந்த ஒரு ஆள் தானே? சிலவள உங்களோட குடும்ப உறுப்பினர்களாக கூட இருக்கலாம். இந்த கிஃப்டை வந்து உங்களுக்காக பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. நாங்கள் முதலாவது கிஃப்டை பார்ப்போம். நீங்க செல்வ செழிப்போட நீண்ட ஆயுள் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி உங்களுக்கு குபேரன் சிலையை வந்து அன்பளிப்பா தந்திருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க யாரா இருக்குமென்னு சொல்லி. அவ்வளவுதான் டவுட் இருக்கு, மற்றபடி யாரையும் இல்ல. அவ மட்டும்தானா? ஏன் வேற யாருமா இருக்க சந்தர்ப்பம் இல்லையா? சரி, உங்களுக்கு அடுத்து வந்திருக்கிற கிஃப்டை பார்ப்போம். உங்களுக்கு வந்து சாக்லேட் பொக்கே வந்திருக்குது. வந்து இந்த இனிப்பான தருமணத்துல வந்து நீங்க இனிப்பான மகிழ்ச்சியா வந்து வாழணும்ன்றதுக்காக சாக்லேட் பொக்கே அழகா அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க யாரா இருக்குமென்னு சொல்லி. சரி, நாங்க அடுத்த கிஃப்டை பார்ப்போம். அடுத்ததா உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்கு. உங்களுக்காக இவ்வளவு கிஃப்டையும் வந்து பார்த்து பார்த்து எங்களோட சேர்ந்து ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க. இந்த கிஃப்டோட வந்து நீங்க யாருன்னு கண்டுபிடிக்காட்டா திருப்பி எடுத்துட்டு போக சொல்லி கூட சொல்லி இருக்கிறாங்க. சோ நீங்க கட்டாயம் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் யாருன்னு சொல்லி. உண்மையில தானே? உண்மையா பீரோக்காரர் செய்தீங்களா? சில வேளை உங்களோட கூட வேலை செஞ்சாக்களா கூட இருக்கலாம். அவதான் இவருக்கும் சர்ப்ரைஸ் அனுப்பிட முடியாது, எனக்கு அனுப்பியிருப்பான் ஒரு டவுட். அப்படித்தானே? சரி, அடுத்த கிஃப்டை பார்ப்போம். உங்களுக்கு பர்த்டே கேக் அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே ராஜி அக்கா. அது முக்கியமா தலையண்டு குறிப்பிட்டு போட சொல்லிருக்காங்க. என்னத்துக்காக? தலையன்றதுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவதான் என்ன தலையன்று? அப்படியா? அதுவும் அந்த தலையன்ற வசனம் முக்கியமா அதுல கேக்ல இருக்கணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, அடுத்த கிஃப்டை பார்ப்போம். உங்களுக்காக இனிமையான ஒரு கவிதை வரி ஒன்று வந்திருக்குது. அந்த கவிதை வரியை உங்களையே வாசிச்சு காட்ட சொல்லி இருக்கிறாங்க. சோ நீங்க அந்த கவிதை வரியை வாசிச்சு பாருங்க. அதுக்கு முன்ன கன்ஃபார்மா யாருன்னு சொல்லிட்டு அந்த கவிதை வரியை வாசிச்சு பாருங்க. அவதான் யாரு? அவங்க பேர் துளசியா? சரி, ஓபன் பண்ணி அந்த கவிதை வரியை வாசிச்சு பாருங்க. அவங்கண்ட விருப்பத்துக்காக நீங்க இந்த வீடியோல இருக்க வாய்ச்சி காட்டுங்க. அவதான் அன்பான அக்காவே, 1000 உறவுகள் இருந்தாலும், நம்முடைய 1000 சோகம் இருந்தாலும், சண்டை கண்ணீர் வலிகள் இருந்தாலும், அக்கா என்ற பந்தம் மாறாது.
இன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் நீங்கள் என் அக்காவே. இன்றைய நாளும் இனிவரும் நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக மலரட்டும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா. சரி, நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ கிஃப்டையும் உங்களுக்காக உங்களோட கூட வேலை செஞ்ச துளசி என்றவங்க தான் உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி. நன்றி மட்டும்தானே? மிச்சம் டெலிஃபோன் அடித்து கேட்க. ஓகே, இப்படி எதிர்பார்த்தீங்களா அவங்க இந்த கிஃப்டை உங்களுக்காக செய்வாங்கன்னு சொல்லி? இவருக்கு வந்த மாதிரி போஸ்ட்ல வருமெண்டு எதிர்பார்த்து. ஓகே, உங்களுக்காக இவ்வளோ இதையும் உங்களை ஒரு கூடப்பிரவா சகோதரியா நினைச்சு கொண்டு எங்களோட சேர்ந்து இவ்வளோ கிஃப்டையும் ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க. எனவே உங்களுடைய சகோதரி துளசி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் நாங்களும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். Thanks for watching. Subscribe.